வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். மாத முற்பகுதியில் முன்கோபம், எரிச்சல், விரக்தி, தன்னம்பிக்கை குறைந்த நிலை கொஞ்சம் இருக்கும். மாத பிற்பகுதியில் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும், தன்னம்பிக்கையும், துணிவும், தைரியமும் பிறக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து பொறுமையாக செல்ல வேண்டும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. பேச்சினில் சற்று நிதானம் தேவை. பொறுமையின்றி பேசினால் பிரச்சனை வரும். தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். நிலம், மனை வாங்கும் முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். சொத்து சேர்க்கை சிலருக்கு நிகழும். தைரியம், தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். இருப்பினும் அவசரப்படாமல் பொறுமை காக்க வேண்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். தம்பி தங்கையோடு சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சிறு தூர பிரயாணங்கள் மூலம் அலைச்சல் இருக்கும். அக்கம் பக்கத்தினருடன் சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். சிலர் கடன் பெற்று வீடு, வாகனம் வாங்குவீர்கள். வீடு மாறுவதில் சிறு பிரச்சனைகள் வந்து பின் நடக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு அலைச்சலும் சவால்களும் தரும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்த சிலருக்கு மாத பிற்பகுதியில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் சிக்கல் நீடிக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இருப்போருக்கு முன்பிருந்த சிக்கல்கள் கொஞ்சம் விலகும். எதிர்ப்புகள் குறையும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நோயின் தாக்கம் கொஞ்சம் குறையும். திருமண முயற்சியில் இருக்கும் தடைகள் மாத பிற்பகுதியில் குறைந்து நல்ல வரன் அமையும். இரண்டாவது திருமண முயற்சி செய்வோருக்கு நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கும் கருத்து வேறுபாடு மாத பிற்பகுதியில் குறைந்து ஒற்றுமை பிறக்கும். காதல் செய்வோருக்கு பெற்றோர் சம்மதம் கிடைத்து திருமணம் நடக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகளும் சவால்களும் குறையும். நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கு திடீர் பணவரவு வந்து சேரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். சிலருக்கு வழக்குகளில் வெற்றி பெற்று பெருமையும் லாபமும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் மூலம் சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மாத பிற்பகுதியில் பதவிகள் பெறுவார்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். லாபம் சுமாராக வரும். விரயம் அதிகமாக இருக்கும். சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்ணன், அக்கா மூலம் மாத பிற்பகுதியில் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சியில் முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவு சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு சிறு தடைகளும் சவால்களும் இருக்கும். கடின முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண் பெறலாம். கல்லூரி மாணவர்களுக்கு மறதியும் கவனக்குறைவும் இருக்கும். தியானம் உதவி புரியும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கைடுடன் சிறு பிரச்சனை வரும். பொறுமை தேவை. சித்திரை நட்சத்திர நேயர்கள் தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சுவாதி நட்சத்திர நேயர்கள் வேலையில் நல்ல மாற்றம் பெறுவார்கள். விசாகம் நட்சத்திர நேயர்களுக்கு வெளிநாடு முயற்சியில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் துலா ராசினருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் சிறப்பான மாதமாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வியாழக்கிழமை தோறும் ஒரு தட்சிணாமூர்த்தியையும், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.